எங்க எங்கெல்லாம் வந்து பிச்சை எடுத்துன்னு போடுறேன். எஸ்பா எவ்வளவு அழகா மரம் செடி கொடி எல்லாம் படிச்சிருக்காருல்ல. ஐயோ யார் இது? ஐயோ பாவமா இருக்கே, போயிட்டு கேட்கலாம். ஐயா உங்க வீடு எங்கயா இருக்குது? ஐயா எனக்கு வீடெல்லாம் இல்லையா, நான் ரோட்ல தான் இருப்பேன். ஐயா உங்களுக்கு ஏசப்பா பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது ஐயா, எனக்கு யாருன்னே தெரியாது. ஏசப்பா பாத்தீங்கன்னா நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறாருயா. கண் பார்வை தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுத்திருக்கிறாரு, வாய் பேச முடியாதவங்களை வாய் பேச வச்சிருக்கிறாரு, செத்தவங்களை உயிரோடு எழுப்பிருக்கிறாரு. இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காருயா ஏசப்பா. ஏன் நீங்களும் என் கூட சர்ச்சுக்கு வாங்கயா, உங்களோட வாழ்க்கை மாறும். இந்தாங்க, இதுல ஏசப்பா பத்தி நிறைய அற்புதங்களை பத்தி சொல்லிருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. ஐயா 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 சாப்பாடு இருந்தா கொடுங்க ஐயா, சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுங்க ஐயா. உங்களுக்கு ஏசப்பா பத்தி தெரியுமா ஐயா? ஐயா எனக்கு ஏசப்பா பத்தி தெரியாதுங்க ஐயா. நானும் உங்களை போலதான் இருந்தேன். ஒருத்தர் வந்து எனக்கு ஏசப்பா பத்தி எல்லாமே சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் இப்படி மாறினேன். உங்களுக்கும் ஒரு மாற்றம் வரும் ஐயா, அதுக்கும் காலம் வரும் ஐயா. இதுல ஏசப்பா நிறைய அற்புதம்லாம் செஞ்சிருக்கேன், அதை பத்தி எல்லாம் இதுல படிச்சு பாருங்க ஐயா, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஐயா. நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன்